பிரைஸ்தலாட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை நேரத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம், அதனுடைய 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆமேன். எப்பொழுது விடியும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதும்போது அதனுடைய 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமேன். 6வது வசனத்திலே எப்பொழுது விடியும். ஆமேன். எப்பொழுது விடியும் என்று சொல்லும்போது ஒரு ராத்திரியின் அனுபவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 1வது வசனத்திலே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆழம் என்று சொல்லும்போது ஒரு இருளான அனுபவத்துக்குள்ளே சங்கீதக்காரனாகிய தாவீது இருக்கிறார். இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், எப்பொழுது விடியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு இருளான ஒரு வாழ்க்கை, வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ராத்திரியின் அனுபவம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரரை போல தாவீது தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலேயும் தாவீதை போல ஒருவேளை பல இருளின் அனுபவங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறதான பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே எப்பொழுது விடியும் என்கிறதான ஒரு அனுபவம், ஆழங்களிலே இருக்கிறதான ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஆழங்களிலிருந்து நம்மை தூக்கி கரை சேர்க்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு ராத்திரியின் அனுபவம் இருந்தால் ஒரு பகலின் அனுபவம் அது வந்தே ஆக வேண்டும். ஆமேன். ஒரு ராத்திரியின் அனுபவம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரு பகலின் அனுபவம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சாயங்காலமும் விடியற் காலமும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது ஒருவேளை சாயங்காலத்தின் அனுபவத்தில் இருந்து எப்போது விடியும், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த தேவை எனக்கு இருக்கிறது, இதற்காக அநேக நாளாக நான் காத்திருக்கிறேனே, இதில் எனக்கு எப்போது ஒரு விடிவு காலம் வரும், இதிலிருந்து எப்போது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், எப்போது நான் இந்த நன்மையை காண்பேன். ஹல்லேலூயா. இன்னும் என்னால் அந்த நன்மையை காண முடியவில்லையே, இன்னும் என்னால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லையே. ஆழத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆழத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆழங்களில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு யோனா ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே கூப்பிட்டார். கர்த்தர் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கூப்பிட்ட யோனாவின் சத்தத்தை கேட்டு அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் 3ஆம் நாளிலே கரையிலே கொண்டு கக்கி விட்டதானால், இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து யோனாவை போல ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறதான ஒரு அனுபவம், இந்த உலகத்தை காண முடியல, சூரியனை பார்க்க முடியல, வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு இருட்டின் அனுபவம், எப்பொழுது விடியும், இதிலிருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன் என்று ஏக்கத்தோடு கலக்கத்தோடு காத்திருக்கிறீங்களா? 3 நாள். ஆமேன். ஹல்லேலூயா. 3வது நாளிலே யோனாவை கரையிலே கக்கி விட்டது அந்த மீன். ஹல்லேலூயா. அவர் வெளிச்சத்தை காண்கிறார். வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாத ஏதோ ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள், தடை காணப்படுகிறதா? ஒரு ஆழத்தின் அனுபவத்தில் இருக்கிறதா? அதை எடுக்க முடியலை, அதை சுதந்திரிக்க முடியலை, ஒரு வெளிச்சத்தை காண முடியலை. அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜாமக்காரரை போல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, காத்திருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து என் சத்தத்தை, என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோமே. இந்த நாளிலும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஆமேன், கர்த்தர் உங்களுக்கு அதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மனமடிவாகி போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் காத்திருக்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு அல்ல. மனிதன் ஒருவேளை தருவேன் என்று சொல்லி ஏமாற்றலாம்.
காத்திருக்கிற நம்மை அவன் ஏமாற்றி விடலாம். இதுதான் மனுஷன். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அவர் தருவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை அது ஏற்ற நேரத்திலே நம்மை வந்து சேரும். ஒருவேளை இந்த நாட்களில் ஒரு இருளின் அனுபவம், ஒரு வெளிச்சத்தை காண முடியாத, அந்த ஆசீர்வாதத்தின் அந்த ஊற்றை காண முடியாத ஒரு அனுபவம் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உள்ளங்கையளவு மேகத்தை எழும்ப பண்ண போகிறார். பெருமழையின் இரைச்சல் அது பின்னாடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் வரும்? எப்பொழுது எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் வரும்? எப்போ எனக்கு இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மாற்றம் வரும்? எப்போ எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்? எப்போது எதுவாக இருக்கலாம். எந்த விஷயத்திலே நீங்கள் எப்போது என்று காத்திருக்கிறீங்களோ அந்த காத்திருக்கிற விஷயத்திலே கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்க போகிறார். அதே சங்கீதம் 130 வசனத்திலே தாவீது சொல்லும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கேன். ஏன் நாம் காத்திருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறோம். நாம் நம்பத்தக்கவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோது வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்க தானே? கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். அது எந்த விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரீரத்திலே சோர்வுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் தைரியத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாம் காத்திருப்போம். எப்பொழுது விடியும், எப்போ விடியும் என்று காத்திருக்கிற அந்த விஷயத்தில் ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கலக்கத்தோடு, வேதனையோடு, நெருக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையை, எப்பொழுது எனக்கு விடியும்? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் எப்போ வெளியே வருவேன்? இந்த வேதனையிலிருந்து நான் எப்போ வெளியே வருவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்போது வெளியே வருவேன்? இந்த வியாதியிலிருந்து நான் எப்போ வெளியே வருவேன்? என்னால் தாங்க முடியலையே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மலை போன்ற தேவைகள் இருக்கலாம். இந்த தேவைகள் எனக்கு எப்போது சந்திக்கப்படும்? சில ஆசீர்வாதங்கள் குடும்பத்திலே தடைப்பட்டிருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு எப்போ கிடைக்கும்? எப்போ கர்த்தாவே தருவீர்? இதை எப்போ எனக்கு தருவீங்க என்று வாஞ்சையோடு ஆவலோடு காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தருவார். நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே அதை கட்டளையிடுவார். ஆமீன். அதை தான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு ஆழத்தின் அனுபவம், ஒரு இருளின் அனுபவம், ஒரு ராத்திரியின் அனுபவத்துக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமீன். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமீன், ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு ஒன்று தெரியும், நான் எப்பொழுது விடியும் என்று நான் காத்திருந்தாலும் என் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாமும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கர்த்தரை விசுவாசிப்போமா? கர்த்தரை நம்புவோமா? இன்றைக்கு காத்திருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் உதிப்பார். ஆமேன். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. எந்த பலவீனம் தாக்கி இருக்கிறதோ, எப்பேற்பட்ட பலவீனத்தினால வேதனைப்பட்டு ஒரு ராத்திரியின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ராத்திரியா நான் எப்போ விடியும் என்று காத்திருக்கிறீங்களா? அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய செட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆமேன். அது மாத்திரமல்ல, இதுவரை வெளியே தலை காட்ட முடியலை. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டிற்குள்ளே முடங்கி இருந்து எப்பொழுது விடியும், எப்போப்பா எனக்கு ஒரு விடிவு காலம் இந்த பிரச்சனையிலிருந்து கிடைக்கும் என்று ஏங்கி தவித்து இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றை போல வளருவீர்கள். ஆமேன். அப்படியே விசுவாசியுங்கள். இந்த காலை வேளையிலே இந்த மல்கியா 4 வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எப்பொழுது விடியும் என்று ஒரு விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா, அநேகர் உண்டு தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்பொழுது விடியும், எப்பொழுது எனக்கு
எனக்கு இதிலிருந்து விடிவு காலம் வரும், எப்பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்போ எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு பலன் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும் என்று பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி அப்பா உமக்கு காத்திருந்து உடைய வார்த்தைக்கு நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக. மல்கியா 4:2 நீங்கள் சொன்ன அதே வாக்கு தத்தம் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அவர்கள் உடைய சமூகத்தில் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அந்த விஷயத்தில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராகப்பா. மல்கியா 4:2 கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வசனம் விருதாவாக திரும்பக்கூடாது. இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யட்டோப்பா. நீர் கைவிடாத தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. இந்த காலை வேளையிலே உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே சகல துதி கன மகிமை யாவையும் அப்பா உமக்கு செலுத்துகிறேன். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. தாழ்த்துகிறேன், கிருபையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னியும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.